10 கன்னிகைகள் 10 விளக்குகள். எல்லார்கிட்டையும் விளக்குகள் இருந்தது. வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. எல்லாரும் மணவாளனுக்காக ரெடியா தான் இருந்தாங்க. குரூப்ல டூப் யாருன்னு வெளியே இருந்து பாக்குறவங்களால சொல்லவே முடியாது. ஆனா தேவன் சொல்றாரு, இதுல 5 பேர் தான் புத்தியுள்ளவர்கள், மற்ற 5 பேர் புத்தியற்றவர்கள். உலகம் விளக்கு எரியறத மட்டும் பாக்குது. ஆனா தேவன் விளக்க கடைசி வரைக்கும் எரிய வைக்கிறதற்கு போதுமான எண்ணெய் இல்லையேன்னு பாக்குறாரு. வாழ்க்கையில எல்லா காரியமும் ஜோராதான போகுதுன்னு தேவனோட நேரத்தை செலவழிக்காம உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப மேலோட்டமா வாழ்ந்தீங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷன், எண்ணெய் உற்பத்தியே இருக்காது. இப்ப பிரகாசமா எரிந்து கொண்டிருக்கிற உங்க விளக்கு எப்ப வேணுமானாலும் அணைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்துல அடுத்தவங்க விசுவாசம் உங்களுக்கு உதவாது. அதனால விளக்கு இப்ப எரியறத பார்த்து ஏமாந்து வேதம் சொல்லுகிறபடி புத்தி அற்றவர்களா இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் எண்ணெய் உற்பத்தி பண்ணுகிறதுல ஜாக்கிரதையா இருந்து நீங்க உங்க விசுவாசத்தை பெருக பண்ணி வேதம் சொல்லுகிறபடி புத்தி உள்ளவர்களா இருங்க. மணவாளனின் வருகை சமீபமா இருக்கிறது.